Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் தர்மு மாமா. மாலை திரும்ப வந்தபோது அறையில் மின்விளக்கை ஏற்றிவிட்டு டிவியில் மாட்டுத் தீவனமோ மனைமாட்சியோ கடமைக்கு போட்டுவிட்டு அர்த்தத்தை பற்றி கவலைப்படாமல் வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் தர்மு மாமாவை பார்த்தான். டிவி விதையை பதம் பார்த்து இடைவெளி விட்டு மூங்கில் குழா வழியாக செருகணும், அதுக்கப்புறம் அடி மண்ணை. ராஜாங்கம் என்று குரல் கேட்டது. லேசான கிணற்று குரல் வீதியிலிருந்து வருகிறது என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். மறுபடி ராஜாங்கம் இங்கே பாரு என்று முதுகுப்புறத்தில் கேட்டது. அவன் அறை பற்றி ஒரு சின்ன விவரணை. 12:9 பால்கனி, டிரான்சிஸ்டர், அலமாரிக்குள் பொருந்தும்படியாக ஒரு 14 இன்ச் கருப்பு வெளுப்பு டிவி, பக்தி புத்தகங்கள், ஆஃபீஸ் அடையாள அட்டை, சமைத்து பார். இதிலிருந்தே எப்பேற்பட்ட ஆசாமி என்பது புரிந்திருக்கும். ஒரு எழுத்தன், ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காத கிளார்க் அப்பாவி என்பதும் புலப்படும். கல்யாணம், பெற்றோர் பேச்சே எடுக்கவில்லை. சிதம்பரத்தில் 3 தங்கைகள் காரணம். தங்கைகளுக்கு எல்லாம் முடிந்து அதற்கப்புறம்தான் அவனுக்கு என்று எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. ஆனால் அதை எழுதாத விதியாக ஏற்றுக்கொண்டு வாரம் ஊரிலிருந்து கல்யாண செய்தி வர காத்திருக்கிறான். ஆஃபீஸில் காதல் பண்ண முயற்சிகள் எல்லாம் அரைகுறையாக முடிந்து நொந்து போய் ஒரு தடவை கன்னத்தில் அறையும் விழுந்திருக்கிறது. சிதம்பரத்தில் ஒரு பெண்ணுடன் வம்பு பண்ணியிருக்கிறான். மேல் விவரம் சற்று பொறுத்து. பாதையிலோ ஆஃபீஸிலோ அதிகம் கவனிக்கப்படாதவன். இன்றைக்கு இறந்து போனால் பக்கத்து மாடியில் கராத்தே பழகும் இளைஞன் தன் தேக பயிற்சியை நிறுத்த மாட்டான். உலகம் ஒரு இம்மி கூட பாதிக்கப்படாது. இறந்து விடலாமா என்று தோன்றியதும் உண்டு. தங்கைகள் திருமணத்துக்காக ஜீவித்திருக்கிறான். ஆனால் இக்கதை மணமாகாத தங்கைகளை பற்றி அல்ல, டிவியில் தோன்றிய தர்மு மாமா பற்றியது. குரல் டிவி பெட்டியிலிருந்து வருகிறார் போல் அவனுக்கு தோன்றியது. அதன் பின் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த டிவி வேறு மாதிரி ஆகிவிட்டது. அதிலிருந்து எக்ஸ்ரே படம் போல உருவலாகி பின்னர் டிவியில் ஒரு மாமா தெரிந்தார். புரோகிராம் மாற்றியிருக்கிறார்கள் போலும் என்று சற்றே ஆர்வத்துடன் பார்க்க அந்த மாமா நேராக அவனை பார்த்தார். முன்பகுதி வழுக்கையாக இருந்தாலும் காதருகில் கற்றையாய் முடி இருக்க தமாஷாக விரும்பத்தக்கவராக இருந்தார். அவரை எங்கே பார்த்திருக்கிறான்? புருவங்கள் அடர்த்தியாக இருந்தன. சிரித்தார். பல்வரிசையாக பெரிசாக இருந்தது. எல்லாம் சரிதான். டிவியில் எத்தனையோ பட்சிகளை பார்த்துருக்கிறோமே. அதுபோல் இவரும் ஒரு டெல்லி தூர்தர்ஷன் பிரகிருதி. இல்லையே, இவரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கிறேனே. ஒரு முறை 10 ரூபாய்க்கு சில்லறை கேட்டுவிட்டு இல்லை என்றதும் வந்துரோ என்றாரே, அவரா? இவர் எப்படி டிவியில் வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிட்டார். ராஜாங்கம் என்பது அவன் பேர். உன்னைத்தான்ப்பா ராஜாங்கம். என்ன பார்க்குற? யார? என்னையா? உன்னைத்தான்ப்பா. டிவியை கூப்பிடுறது? ஆமாப்பா, டிவியிலேருந்து தான் கூப்பிடுறேன். வா. இது எப்படி சாத்தியம்? டிவியில் இதெல்லாம் சாத்தியமா? ஆமாப்பா, வா. அதாவது என் பதில் உங்களுக்கு கேட்குறதா? ஆமாம், ஏதாவது சொல்ல. புரியல. ஏதாவது பாட்டு சொல்ல. தினமும் ஒப்பிப்பிய. பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை. பரப்பு இல்லை, பருப்பு. நீங்கள் டிவியில் இல்லையா? பாரு, இதெல்லாம் விளக்கி கொண்டு இருக்க முடியாதே. நீ வாப்பா, காத்து கொண்டு இருக்கோம்ல. எங்கே வரணும்? மெடிக்கல் ஷாப்புக்கு. அவன் கையெல்லாம் உயர்த்திருக்க சட்டென்று எழுந்த டிவியை அணைக்கும் முன், என்னப்பா உனக்கு தெரியாதா? நீ தானே என்கிட்ட சொன்ன. என்ன சொன்னேன்? சே வா, தெரியாது போல் கேட்குறத பாரு. ராஜாங்கம் வா, வந்துடுறா ராஜா. அவனுக்கு சகல உடம்பும் நடுங்க ஆரம்பித்து விட, யோ ஏதாவது இட்சினி வேலையா, இல்லை நீ ஏதாவது இன்ஜினியரா? வரப்போறே இல்லையா என்று அதற்றாக கேட்டபோது பட்டென்று அணைத்து விட்டான். அதன் ஒளிப்புள்ளி சுருங்கி மறைய சற்று நேரம் அந்த திரையே பார்த்து கொண்டிருந்தான். ஏதாவது கோளரா? டிவியில் இது எப்படி சாத்தியம்? யாரிடமாவது சொன்னால் நம்புவார்களா? டிவியில் ஒரு மாமா வந்து என்னை வா வா என்று கூப்பிடுகிறார் என்றால் எத்தனை மில்லி போட்டிருக்கிறாய் என்று கேட்பார்கள். கொஞ்ச நேரம் விட்டு மறுபடி லேசாக டிவியை போட்டு பார்த்தான். பிம்பம் புத்துயிர் பெற்றபோது அப்பாடா என்று இருந்தது. பழைய வயலும் வாழ்வும் ஆசாமி மூங்கில் குழாய் நடுவு சொல்லி கொண்டிருக்க, அப்புறம் பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு ஒரு பாக்கெட்டில் அப்படியே அந்த பக்கெட்டில் போடுங்க. சட்டென்று அதற்குள் பட்டென்று சத்தம் கேட்க மறுபடி மாமா தோன்றி, என்னை ஏன்பா துரத்துற ராஜாங்கம் என்று குரல் கொடுத்தார். ஐயோ, மறுபடி நீங்களா? வரியா மெடிக்கல் ஷா? பட்டென்று அணைத்தான்.
கையை நாடி பிடித்து பார்த்து கொண்டு கழுத்தை தொட்டு பார்த்து கொண்டான். கீழே போய் நாணியின் வீட்டு கதவை தட்டினான். அவர்கள் கூடத்தில் கோஷ்டியாக உட்கார்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். வயலும் வாழ்வும் முடிந்து அசட்டு நாடகம் துவங்குவதற்காக காத்திருந்தனர். நானே, என்ன ராஜா என்றான். உங்கள் டிவியில் ஏதாவது கோளாறு இருக்கா? இல்லையா? ஏன்? ஒரு மாமா மாதிரி ஆசாமி அப்பப்போ தெரிகிறாரா? இல்லையா? உனக்கு தெரியாதா? ஆமாப்பா. ஹை கல்யாணி, அவாத்து டிவியில் வேறு பிக்சர் தெரியுறதான், வா பார்க்கலாம். கல்யாணியும் நாணியும் உடன் வர அவன் மேலே வந்து டிவியை போட்டபோது வயலும் வாழ்வும் தான் ஓடிக்கொண்டிருந்தது. இரு, சட்டுன்னு மாறும் பாரு. அவர்கள் காத்திருக்க, வேற என்ன, வேறு ஸ்டேஷன் வந்ததா? ரூபவாகினி சில சமயம் டிசம்பர் மாதம் ஃப்ரீக்காக தெரியும்னு என் ஃப்ரெண்டு பிரபாகரன் சொன்னான். அதுக்கு வேறு ஆண்டனா அண்ணா. ரூபவாகினியில் எதுவும் இல்லை, ஒரு மாமா தெரிஞ்சார். டிவியில்? ஆமாம். இல்லையே, வயக்காட்டில்னா நடவு பண்ணிட்டுருக்கா. ஏன் டிவியில் தெரிஞ்சுதுப்பா. நானே அதன் பட்டன்களை அழுத்த எல்லா சேனல்களும் பார்த்தான். இரண்டாவது சேனல் போட்டேலா, அதில் இருக்கலாம். இல்லையா, அதில் 2 மாமி ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்காளே, அது தெரிஞ்சுதா? இல்லை, ஒரு மாமா மாதிரி ஒரு ஆள் தெரிஞ்சு என்னோட கூட பேசினார். கல்யாணம் அவனை ஒரு மாதிரியாக பார்த்து குபுக் என்று சிரித்தான். வா போகலாம். இப்படித்தான் ஏதாவது சம்மந்தம்லாம் பேசுவார் சில சமயம். அவன் வெறுத்து பார்த்து கொண்டிருக்க இருவரும் படியிறங்கும்போது கூட அவனை விமர்சித்து கொண்டு சென்றது கேட்டது. திரும்ப டிவியை பார்த்தபோது மாமா திரையில் இருந்தான். ராஜா, அவள்லாம் போயாச்சா? கையில் பென்சில் வைத்துக்கொண்டு அதை பிளேடால் சீவிக்கொண்டிருக்க அந்த சீவல்கள் டிவியை விட்டு வெளியே வந்து விழுந்தன. ராஜாங்கத்துக்கு குழப்பமாக பதற்றமாக இருந்தது. நீங்கள் யார்? தர்மு மாமான்னு கூப்பிடே. ஒரு தடவை 10 ரூபாய்க்கு சில்லறை கேட்டனே, ரங்கநாதன் தெருவில், ஞாபகம் இருக்கா? அவர் குரல் பக்குவம் சற்றே தெம்பு கொடுக்க உரையாடலை தொடர்ந்தான். அவ்வளோ பயமாக இல்லை. எப்படி நீங்கள் டிவியில் வரீங்க? எப்படின்னா, விஞ்ஞானப்படி சாத்தியமே இல்லையே. எங்கேயோ வேவா அனுப்புகிறா ஸ்டூடியோவிலேருந்து, அது எல்லாருக்கும் தெரியறது. எப்படி என் பெட்டியில் மட்டும் வேறு விதமாக அதுவும் என்னோட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க? இப்போ நீ வரப்போறியா இல்லையா? எங்கே வரணும்? மெடிக்கல் ஷாப்புக்கு தான். வேற எங்க? எதுக்கு? கேட்குறத பாரு. என்னை சந்திக்க, வேறு எதுக்கு? சந்திச்சு என்னப்பா, நீ கொடுத்த வாக்கையெல்லாம் மறந்து போயிட்டியா? அன்றைக்கி என்ன சொன்னேன்? என்னைக்கு? தர்ம மாமா அவனை அனுப்புடன் பார்த்து, ரொம்ப ஞாபகம் வருது உனக்கு. இனி உன் வாக்குறுதியை எல்லாம் பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யார்? என் மனசில் தோன்ற பிம்பமா? நிஜமாகவே யாரையாவது எங்கூட ஏதாவது கேட்ஜெட் வச்சுட்டு வேடிக்கை பண்ணுறாளா? எதுவும் புரியலையே. மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தால் உடனே என்னை சந்திக்கலாம், தெரியுமா? வரியா? எனக்கு நாழியாச்சு, இன்னும் 4 பேரை பார்த்தாகணும் என்று கை கடிகாரத்தை பார்த்து, 43A பஸ் எங்கே போகிறதே என்றார். தெரியாது. அவன் இதற்கு மேல் அந்த வினோதத்தை தொடர விரும்பவில்லை. அப்போ எப்போ வர நீ? இவ பாரு, காத்துட்டுருக்கா பாரு என்று அவர் விலக அவர் முதுகு பின்னால் அந்த பெண் பிள்ளை சைஸுக்கு பொட்டு இட்டுக்கொண்டு சிரித்தாள். வா சொல்கிறேன் என அவள் கண் சிமிட்டினாள். பொட்டான ரவிக்கையை ஒட்டியிருந்த கயிற்றில் மாட்டியிருந்த பின்னை எடுத்து காது கூட ஆரம்பித்தாள். இவளை எங்கே பார்த்துருக்கிறேனே. ஏய், நீ வந்து சிதம்பரத்தில் என்ன இருந்தேன். இப்போ எங்கே இருக்க? தர்மு மாமா கூட வாயேன், மெடிக்கல் ஷாப்புக்கு வாயேன். சிதம்பரத்தில் எங்கிட்ட வம்பு பண்ணிய ஞாபகம் இருக்கா? எப்போது? பாவம், அடிச்சிட்டேன் ஐயா. நீ எழுதின கடுதாசியை படிக்க முடியாமல் எங்கள் அப்பாவிடம் கொடுக்க போய் தர்ம மாமா கேட்டாங்களா, அப்பங்கிட்ட கொடுக்க போய் 43 பஸ் போயிட போகிறது, வா போகலாம். கண்டிப்பாக வந்துடு என்றாள் அவள். பெயர் கேட்க மறந்து விட்டான். இப்படி டிவி பழையபடி மாறி படுதாவில் பஸ் ஸ்டாண்ட் எழுதி அதில் கதாநாயகன் ஜோக் அடிக்க ஆள் தேடிக்கொண்டிருந்த நாடகம் வந்தது. இருந்து மறுபடியும் அதை போடவில்லை. உடம்பு சரியில்லை போல இருந்தது. கழுத்தில் மறுபடி தொட்டுக்கொண்டு ஒரு ஆஸ்பிரின் விழுங்கிவிட்டு படுத்து விட்டான். ராத்திரி கனவில்லாமல் தூங்கினான். ஆஃபீஸில் யாருக்கும் சொல்ல தயங்கினான். முதலாக இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு போய் பெரிய டாக்டரை சீட்டு எழுதி வாங்கி கொண்டு காத்திருந்து அவர் பேட்டி கிடைப்பதற்கு 10:30 மணி ஆகிவிட்டது. சரியா சொல்லுங்கள், டிவியில்
ஒரு வயசான ஆசாமி வர்றாரு. அவர் என் கூட பேசுகிறார் டாக்டர். என்ன பேசுகிறாரு? மெடிக்கல் ஷாப் வான்னு கூப்பிட்றாரு. டாக்டரை சந்தேகத்துடன் பார்த்தான். அவர் சிரிக்கவில்லை. அவன் சொன்னதை சீரியஸாக குறிப்பு எழுதி கொண்டிருந்தார். பரிச்சய முகமா? ஆமாங்க, இங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு முறை என்கிட்ட 10 ரூபா சில்லறை கேட்டார். அப்போவும் எப்போ வர்றேன்னு கேட்டார். ஷாப்புக்கு? ஆமாம். வேறு யாராவது தெரியுறாங்களா? சிதம்பரத்தில் இளம் வயசில் வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தது. அந்த பொண்ணு டிவியில் வந்தது. அப்படியா? டாக்டர் யோசனையில் எழுந்தார். இந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கா? தெரியாதுங்க, இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். சரிதான். ப்ராப்ளம் என்ன? இறந்தவங்க டிவியில் வர்றாங்க. இல்லைங்க, தர்மு மாமாவை போன வாரம் பார்த்தனே. தர்மு மாமா? அவர் தான் வயசானவர், டிவியில் வர்றாரு. அவர் பேர் அவரே சொல்லிகிட்டு இருக்கார். தர்மு மாமா என்று டாக்டர் எழுதி கொண்டு, சரியா தூங்குறீங்களா? தூங்குறேங்க. சரியாக வெளிக்கு போகிறீங்களா? தவறாமங்க. இந்த மாத்திரையை படுக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்குங்க. கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரும், பயப்படாதீங்க. வேறு எதுவும் கோளாறு இல்லையே டாக்டர்? எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி தெரியுது டாக்டர்? ஒரு வாரம் இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாருங்கள். பலன் இல்லைன்னா ஒரு கேட் ஸ்கேன் எடுத்துடலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வர்றத ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா டே ட்ரீம் மாதிரி. பகல் கனா இல்லையா, அது மாதிரி. பகல் கனானா தூங்கினா தானே வரும். பகலில் தூங்குறதே இல்லைங்களே. சில வேளையில் முழிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கூட பகல் கனா வரும். மனித மனத்தை என்னன்னு சொல்கிறது? ரொம்ப சிக்கலானது. எல்லாம் சரியாயிடும். உங்கள் நம்பர் என்ன? அவர் கொடுத்த சீட்டை எடுத்துக்கொண்டு சாலையை கடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே இருந்த மெடிக்கல் ஷாப்புக்கு செல்கையில் அவன் அருகில் ஒரு மாருதி கார் வந்து சக்கென்று நின்றது. என்ன ராஜா, வந்துட்டியா? தர்மு மாமா? தர்மு மாமா வெயில் கண்ணாடியை சுழற்றி விட்டு, தயார் தானே நீயே என்றார். நீங்கள் எங்கே? இந்த பக்கம். பையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்து, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுங்க? ஷாப்பில் இருந்தவருடன் தர்மு மாமா விசாரிக்க, அவர் நேராக போனால் 2வது சந்து என்று சொல்ல, தர்மு மாமா பையில் அந்த மாதிரி சீட்டுகள் நிறைய இருந்ததை கவனித்தான். தர்மு மாமா முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு, வாப்பா என்று அவன் தோளில் தட்டினார். தட்டுதலை முழுவதுமே உணர முடிந்தது. பகல் கனவா? வா என்று கதவை திறந்தார். எனக்கு லேட்டாக இருந்ததில்ல, நீங்கள் போய்க்குங்க, நான் வேறு பக்கம் போயிட்டுருக்கேன். அவரை மிகவும் தவிர்க்க விரும்பினான். நீ எந்த பக்கம் போறியோ அங்கே தான் இப்போ வரேன். நான் பஸ் பிடிச்சி போகிறேனே. அட வாப்பாண்ணா என்று அவன் கையை பற்ற ராஜாங்கம் திமிரிக்கொண்டு சாலையின் எதிர்ப்புறம் பார்க்காமல் கடக்க, அங்கு வேகமாக வந்த பல்லவன் போக்குவரத்து கழக ஜே பஸ் அவன் மேல் மோதி வீழ்த்தியது. தர்மு மாமா அவனை எழுப்பி, சொன்ன பார்த்தியா, எழுந்துரு, வா என் கூட காரில் ஏறு என்றார். சட்டையெல்லாம் ரத்தமாக இருக்க. பரவாயில்ல. ஆஹா, வலிக்கல மாமா. வலிக்காது. சாலையில் மெல்ல மெல்ல அவன் உடலை சுற்றி கூட்டம் கூட தர்மு மாமாவின் மாருதி காரில் ராஜாங்கம் ஏறிக்கொண்டான். பின் சீட்டில் இருந்த பெண், வந்துட்டியா என்றாள் கழுக்கென்று சிரித்து கொண்டு. அட நீ வந்திருக்கியா? இந்த தொடச்சிக்கோ. தர்மு மாமா, முழு பேரை ரெஜிஸ்டரில் ராஜாங்கம்னு தான் இருக்கே, இனிஷியல் எதுவும் கிடையாது. உனக்கு இனிஷியல் எதுவும் கிடையாதா? ராஜாங்கம். ஏன் இனிஷியலும் அதுதான். உங்கள் முழு பேரே தர்மராஜன். கேட்ட பேராக இருக்கு. முன்பெல்லாம் எருமை பாசக்கயிறு எல்லாம் வச்சுட்டு இருந்தேன், சமாளிக்க முடியல, அதான் பிஸி. மாருதி காரு ரிமோட் கண்ட்ரோல்னு மாற்றிட்டேன். இன்னும் இன்றைக்கி 8 அட்ரஸ் இருக்கே, அங்கெல்லாம் போயிட்டு எல்லோரும் சேர்ந்தாப்பில் மேலே போகலாமா? 8:30 மணிக்கு மினி பஸ்ஸை வர சொல்லியிருக்கேன். சரி. பின்னால் இருந்தவளை தொட்டு பார்த்தான். காற்றாக இருந்தாள். முற்றும். ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன கதை எப்படி யமன் வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கார் தர்ம மாமா. kind of hilarious. ஹாலுசினேஷன் என்ன வேணால் சொல்லலாம். கொஞ்சம் மித் கனெக்டட் வித் என்ன சொல்கிறது, இமேஜினேஷனோ என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஃபன் ஸ்டோரி. சின்ன ஸ்டோரி தான், பட் ஃபன் ஸ்டோரி. ஹோப் யூ என்ஜாய்ட் இட். மீண்டும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.